ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி அனி ஸ்கூலில் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்றது தான் பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது என்னுடைய ஓன் ரெசிபி தான். ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. ஸோ ப்ராக்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த சாப்பரில் போட்டு அரைச்சிக்கணுங்க. லைக் ரொம்ப இதுவாக இல்லாமல் தூள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன் இருக்குல்ல, அதையும் இதில் போட்டு அரைச்சிக்கணும். ஸோ நான் என்ன ரெசிபி பண்ணுறேன்னு டவுட் இருக்கும். சரி, போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ அவ்வளோதான், இதையும் அரைச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதோட ஆட் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். இந்த கார்ன் அண்ட் ப்ராக்லியை அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு இது மசிச்சிடணும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்குலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ஃபஸ்ட்டு நம்ம இதை உருண்டை பிடிக்க போகிறோம். இந்த பொட்டேட்டோ எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டு. இது ப்ராக்லி அண்ட் கார்னை மட்டும் போட்டோன்னா கண்டிப்பாக உருண்டை பிடிக்க வராது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக கோஃப்தா உருளைக்கிழங்கு வச்சு மட்டும் பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கு அண்ட் பன்னீர் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ நான் வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணலாம், அதாவது ப்ராக்லி அந்த கார்ன் வச்சு பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ அதுக்கு இது எல்லாத்தையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ப்ராக்லி நான் நிறையா போடல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சாப்பர் இது ஃபுல்லாக போட்டேன். அதுக்கப்புறம் கார்னுக்கும் அது ஃபுல்லாக போட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு நல்ல ஒரு பெரிய உருளைக்கிழங்கு. நான் முதலே சொன்ன மாதிரி பைண்டிங் ஏஜென்ட்னாலனா ஒன்று போட்டால் போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. இதுதான் எனக்கு இதுவாக இருக்குது. ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. லைக் என்னென்னா, நான் கையிலலாம் பிசைகிறேன், நான் ரொம்ப டர்ட்டியாக இருக்கான், அப்படி ஷாபியாக இருக்குது அப்படி இப்படின்னு ஓவராக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கே. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியன் குக்கிங்கில் முக்கால்வாசி நம்ம கையில் தான் பிசைவோம். அதில் அவங்களுக்கு என்ன இதுவாக இருக்குது அப்படின்றது தெரியல. இன்னும் நம்ம கையை வாஷ் பண்ணிட்டு தான் பிசைவோம். ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுக்கு வீட்டில் சாப்பிட்றது எவ்வளோ மேல். சரி, அவங்களுடைய வியூ சொன்னாங்க. சரி, எனிவேஸ். ஸோ அவ்வளோதாங்க. இதில் நான் பெப்பர் மட்டும் போட்டுட்டேன், பெருசாக எதுவுமே போடல. பெப்பர் போட்டுட்டு பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் அரைச்சி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு அவ்வளோதான். இதில் வேறு எந்த மசாலாவும் போடலை. ஏன்னா நம்ம கிரேவியில் ஃபுல் மசாலா இருக்க போது பிரெட் கிராம்ஸில் இது பண்ணிவிட்டு நம்மளுடைய பொரிச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய எண்ணெய் இழுக்கும். அதனால் நான் ஆப்பம் பேன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லா எண்ணெய் விட்டு இந்த பால்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஈவினிங் ஸ்நாக்காக தனியாக கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கோஃப்தா தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் தனியாக கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது போட போகிறேன். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் வேலை இருக்கும். இதை சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி எடுத்துடணும். லைக் நல்லா எண்ணெய் குடிக்காதனால நமக்கு பயங்கர ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது லைக் இந்த கிரேவி பண்ணிட்டோன்னா நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். வெறும் லைக் சிம்பிளாக ஜீரா ரைஸ் பண்ணோன்னா அது கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லை வெஜ் புலாவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான். உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆக்கணும் கிட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒரு சீஸ் க்யூப்ஸை வச்சுட்டு அந்த பாலை மூடிட்டு இதை போட்டு பொரிச்சிட்டோன்னா இன்னும் சூப்பராக சீஸ் ஸ்டஃப்டு வெஜ்ஜி பால்ஸ் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். நான் ஏற்கனவே இது சொன்ன மாதிரி ஆப்பம் பேண்டை பறிக்கனால நான் லைட்டாக மூடிட்டேன். ஸோ தட் சீக்கிரம் உள்ளே இருக்க ஏற்கனவே ப்ராக்லி அண்ட் கார்ன் டக்குன்னு வெந்துடும். ஏன்னா நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கனால. பொட்டேட்டோ வேக வச்சது தான் போட்டிருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கார்ன் ப்ராக்லினா வெறும் ஸ்டீம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா வேகலைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான். அந்த பால் சைடில் வெந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இங்கே நம்ம கிரேவிக்கு இதுவும் ஈஸியான ஒரு இது தான். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ கன்சிஸ்டன்ஸாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சாரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு, நிறைய வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்னலாம் அப்படின்றத நான் பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னால் நிறைய விஷயத்த இப்போ ஷேரும் பண்ண முடியல. லைக் கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து நிறைய போயிட்டுருக்குங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ் டைம் கொடுங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஜிஞ்சரும் போட்டுட்டேன் அதுலேயே. அப்புறம் இது போட்டுட்டேன்.
கார்லிக் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சீரகம் போட்டுட்டேன். இதெல்லாம் நம்ம வந்து வெறும்னே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாயில் இருக்குது பார்த்திங்களா காஷ்மீரி மிர்ச்சை, அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுணும். அவ்வளோதாங்க. இது வந்து உப்பும் போட்டு வதக்கி விட்டுணும். ஸோ இதோட வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி கிரேவிலாம் பண்ணும்போது கடையில் போய் சாப்பிட்றோன்னா நல்லா வந்துட்டு க்ரீம் போடுவாங்க, திக்கு க்ரீம். ஸோ எதுக்குன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து க்ரீம் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. அவ்வளோதான். இதெல்லாம் ஃபஸ்ட்டு கரம் மசாலையும் போட்டுட்டேன். கரம் மசாலாவையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். ரொம்பலாம் வதங்க தேவையில்ல இப்போதைக்கு. ஆனால் ஃபுல் இதுவும் நல்லா வதக்கணும். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா க்ரீம் போட போகிறதில்லன்னு, அந்த க்ரீமுக்கு பதில் தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து திக்காக யோகட் பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த யோகட்டை தான் நான் இதில் போட போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து சூப்பராக வந்து க்ரீமியாகவும் இருக்கும், ப்ளஸ் யோகட் இருக்கனால பயங்கரமாக வந்து நமக்கு வந்து ஹெல்தி வெர்ஷன் வேறு. சரி ஓகே, இதுவும் வந்துட்டு வீட்டில் பண்ண யோகட் தான், அதனால் நமக்கு வந்து ஹெல்தி வெர்ஷன் தான். சரி ஓகே, இது நல்லா கொஞ்சம் வதங்கிட்டோம். இனிமேல் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது தனியாக வந்து பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கணுங்க. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாம் வந்து ஒன்று கூடிச்சு. ஆனால் நம்ம எல்லாமே அப்படி அப்படியே 4 நாளாக போட்டதுனால நமக்கு நல்லா இதுவாகலை. ஸோ இதை நல்லா வந்து பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் வதங்கிறதுக்காக, ஆறுறதுக்காக. ஸோ இந்த கடாயிலேயே நம்ம வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு நம்ம வந்து இதுலேயே கிரேவி பண்ண போகிறோம். ஸோ அப்படியே கடாயிலேயே வந்து ஆற விட வேண்டியதானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலி இன்பிட்வீன் வந்துட்டு நான் அதில் வந்து வெஜ் புலாவ் பண்ணிட்டேன். ஸோ தட் திருப்பி வேறு பெரிய கடாய் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக. அவ்வளோதாங்க. சைட் பை சைடு இந்த கோஃப்தா இதுவும் பால்ஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியதான். எடுத்து வச்சுட்டு நான் யூஸ் பண்ண கடாயை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஆற வச்ச இது இருக்குது பார்த்திங்களா கிரேவி, அதை அரைச்சிட்டேன். ஸோ அந்த தட்டில் வந்து அந்த கோஃப்தா இதெல்லாம் பண்ண கோஃப்தாவெல்லாம் எடுத்து வச்சேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்துட்டு கழுவுலையா இது பண்ணலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ பண்ண கோஃப்தா கறி தான் அதில் இருக்க இதில் தான் எடுத்து வச்சோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து திருப்பி நம்ம 10 பாத்திரத்தை கழுவ முடியாதுல்ல, அதனால. அவ்வளோதாங்க. அரைச்சி அந்த விழுதை போட்டு கொஞ்சம் நான் தண்ணியும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியாக இருந்தது. இது ஏற்கனவே இதெல்லாமே வதங்கிடுச்சு. ஸோ இந்த இதில் வந்து ஒரு கொதி விட்டால் போதும். ஸோ இந்த மிக்சியை நல்லா வந்து கழுவி அலசி இதுக்குள்ளே போட்டு, எனக்கு மிக்சியில் இருக்க அவ்வளோ கிரேவியை நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே. அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கொதி விடட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கோஃப்தா பால்ஸ் எல்லாம் இதில் போட்டுடலாங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணிட்டேன். இது ஆல்மோஸ்ட் நார்த் இந்தியன் கிரேவி தானே. ஸோ நல்லா வந்து சூப்பரான யம்மி. இந்த கஸ்தூரி மேத்தி எப்போயுமே கசக்கி தான் போடணும். ஸோ நான் பெரிய குக்கிங் ப்ரோலாம் இல்லைங்க, ஆனால் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுவேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து சூப்பராக ஆனால் இன்னொன்று வந்து எனக்கு வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கவும் பிடிக்காது. ஸோ அதனால தான் நம்மளுடைய குக்கிங் வீடியோலாம் ரொம்ப ரேராக எதனா ஒரு வீடியோவில் தான் வரும். எனக்கு என்னன்னா கிச்சனுக்கு போனோமா டக்குன்னு போனோமா வந்துடணும் அப்படின்னு. இந்த கேமராவில் நம்ம வச்சோன்னா நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பும் காமிக்கணும். அதனால் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுனால நான் வந்து ரொம்ப ரேராக தான் காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய யம்மி கோஃப்தா பால்ஸ் வந்து இதில் போட்டுட்டு, அதுக்கு முன்னாடி நான் வந்து பெல் பெப்பர் போட்டுட்டேன் சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக. அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்னஸாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் கர்டு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அவ்வளோதான் யம்மியாக இருக்கும். இது ஆக்சுவலாக நீங்கள் இதுலேயே வந்து நீங்கள் பன்னீர் போட்டாலும் இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நான் பன்னீருக்கு பண்ணுறேன்னா அது வந்துட்டு நான் கர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம பன்னீர் வந்து மில்கில் பண்ணனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அவ்வளோதாங்க. இந்த கோஃப்தா பால்ஸை வந்துட்டு சூப்பராக இது பண்ணிடலாம். இது நான் போடுறதுக்கு முன்னாடியே அந்த பால்ஸ் 2-3 எங்கள் எல்லோரும் வாயிலையும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் ஒன்று சாப்பிட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கூட இதை பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். அவ்வளோதான். நிறைய எண்ணெயும் குடிக்கல. அதே மாதிரி இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு க்யூப் பட்டர் தான் யூஸ் பண்ணேன் இந்த கிரேவி ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு நம்ம வதக்கணும் பார்த்திங்களா வெங்காயம் தக்காளின்னு, அப்போ வந்துட்டு ஒரு கொஞ்சோண்டு பட்டர் யூஸ் பண்ணேன். அவ்வளோதான். ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஆனால் நீங்கள் வந்துட்டு முந்திரி நீங்கள் அவாய்ட் பண்ணுறது
சாப்பிட்றதுனால அவாய்ட் பண்ணிக்கலாம். என்னடா ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் யோகட்டோட வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எம்மி கோஃப்தா ரெடி. ஸோ இதோட வந்துட்டு நம்ம வந்துட்டு மெயின் ஆன்ட்ரே பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து அனிஷை வந்து நடுவில் போயிட்டு ஸ்கூலில் வந்து விட்டுட்டு வந்துட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வந்து அனி ஸ்கூலில் வந்துட்டு இது நடக்குது, ஸ்கிட்டு நடக்குது, அதாவது ட்ராமா. ஸோ வந்து இவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னு. நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. பசங்களாக தான் நேம் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ அவராக வந்துட்டு நேம் கொடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய ட்ராமாவில். ஸோ பார்க்கலாம், எனக்கே எக்ஸைட்டடாக இருக்குது என்ன ரோல்னு. வீட்டுக்கு வந்துட்டு சொல்லுடான்னா நமக்கு வந்துட்டு எந்த இதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். நான் சொல்ல மாட்டேன் இட்ஸ் சர்ப்ரைஸ்ன்னு. சரி, அங்கே போனால் தான் நமக்கு வந்துட்டு அவர் நமக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்காருன்றது தெரியும். சரி, ஓகேங்க. இந்த கிரேவிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த வந்து இது உடஞ்சிரும், அந்த பால்ஸ்லாம் உடஞ்சிரும். ஸோ அதனால் அந்த கோஃப்தாவை வந்து உடையாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம அப்படியே லைக் அந்த கிரேவியை மேலே ஊற்றினோம். ஸோ தட் அந்த கோஃப்தாவில் வந்து கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள், அதுக்காக தாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நான் கடன்னு புலாவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலாப்பழம் வாங்கி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக யாருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்குன்றது இல்லை, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பலாப்பழம், நுங்கு, இந்த சீசனில் வந்து இந்தியாவில் எவ்வளோ நுங்கு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அந்த நுங்கை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நான் ஃப்ரோசனில் போயிட்டு ஒரு வாட்டி நுங்கு வாங்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கேங்க, பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இது சீத்தாப்பழமும் என்னுடைய ஃபேவரட். நான் ஒரு வாட்டி முழு சீத்தாப்பழம் இங்கே வாங்கினேன். ஆனால் எனக்கு வந்து அது பார்த்திங்கன்னா பழுக்கவே இல்லை, பயங்கர சொதப்பிடுச்சு. ஸோ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், சீத்தாப்பழம் வந்து ஃப்ரோசனில் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ஃப்ரீசரில் வந்து பார்த்த ஃப்ரோசன் செஷனில். ஸோ ஆனால் நான் யூஸ் பண்ணல இது வரைக்கும் வாங்கி. ஸோ நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் போய் சீத்தாப்பழம் அது வாங்கிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி நான் ஜாக் ஃப்ரூட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா எல்லோவாக இருக்கிறத மட்டும்தான் வாங்குவேன். ஏன்னா இன்னொரு கலர் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கண்டிப்பாக வந்து அது வந்து பயங்கரமாக இதுவாக இருக்காது. ஜாக் ஃப்ரூட் எனக்கு வந்து நல்லா தேடி எடுக்க தெரியும். கட் பண்ணியிருந்ததுன்னா, முழுசாக இருந்ததுன்னா எனக்கு தெரியாது. கட் பண்ணியிருக்கு ஜாக் ஃப்ரூட்டு அப்படின்னா எனக்கு வந்து அந்த தேடி எடுக்க தெரியும். ஸோ அவ்வளோதான், அம்மாக்கிட்டேயே வந்துட்டு பேசிக்கிட்டே தான் வந்து வேலை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதாங்க எங்களுடைய மார்னிங் ரொட்டீன், இப்படி தான் போச்சு. ஸோ ஸ்கூலுக்கு வந்து நிறையா ஸ்பான்சர்ஷிப்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த இதுக்காக, ஸ்கிட்டுக்காக. ஸோ என்ன ஸ்கிட்டு அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லலைல்ல. ஸ்கிட்டு வந்து மெயின் கேரக்டர் வந்து அனி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பொண்ணு தான், ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு வந்து மூவிலலாம் வந்திருக்கும். ஸோ குட்டி பசங்களுக்கான கேத்த மூவிஸ்லலாம் ஆலிஸ் இருப்பாங்க. அந்த ஆலிஸ் வந்துட்டு பன்னி ஹோல்குள்ளே வந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. இப்போ அனி வந்து ஸ்கேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. பன்னி ஹோல்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பன்னி ஹோல்குள்ளே போயிட்டு டோர் இருக்கும். அந்த டோரில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசி மூவி தான். டோரை போய் பார்க்கணுன்னு பார்த்தா அந்த டோர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுக்காக இது சாப்பிடுவாங்க, மெடிசன். அதுக்கப்புறம் அந்த குட்டியாக போகும்போது பார்த்திங்கன்னா கீயை மேலே வச்சுருவாங்க. திருப்பி ஒரு மெடிசன் சாப்பிடுவோம், ஐ திங்க் குக்கி, அந்த மாதிரி க்ரோயிங் குக்கி. அதுக்கப்புறம் அதை சாப்பிடுவாங்க. அப்புறம் கீ எடுத்தால் திருப்பி ஆக முடியும். அந்த மாதிரி மாற்றி அப்புறம் அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போவாங்க. சும்மா அதுக்கப்புறம் வந்து திருப்பி பேக் டு ஒரு ரியாலிட்டி வருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஆலிஸ் இன் வண்டர்லேண்டு. ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி வந்து இந்த சினிமா சாங்கு அந்த மாதிரிலாம் போட்டு டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பப்ளிக் ஸ்கூலில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ்லாம் போகும். சார்ட்டர் ஸ்கூல்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஷ் வந்துட்டு சார்ட்டர் ஸ்கூலில் இருக்கான், அனி வந்து பப்ளிக் ஸ்கூலில் இருக்கான். ஸோ பப்ளிக் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கனால அவனுக்கு வந்து இந்த ஸ்கிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்கும். கிறிஷுக்கு வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கும். அதெல்லாம் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து சைட் பை சைட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, புலாவ் தான் போயிட்டுருக்கு. ஜஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் ஒரு வெஜிடபிள் புலாவ் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கோஃப்தா கறிக்கு வந்து இது டேஸ்டியாக இருக்கும் அப்படின்றதுனால. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கடாய் வந்து இந்த கோஃப்தாக்காக ஒரு தட்டில் வந்து அந்த கிரேவியை வந்து ஆற வச்சேன்ல அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெப்பு. ஸோ அப்போ வந்து இந்த புலாவை வந்து பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஏற்றிட்டேன். ஸோ தட் வந்துட்டு ஒரே கடாய் போயிடும் அப்படின்றதுனால. ஸோ அந்த ஸ்டெப் தான். ஸோ அதனால தான் இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஃப்தாவில் ஏற்கனவே கொஞ்சம் பண்ண அந்த இது இருக்கும். ஸோ ஒரே கடாயாக போயிடும்ன்றதுனால. அவ்வளோதான், நான் ஆக்சுவலாக இது ஃபைனல் ஸ்டெப்பில் தான் இருக்கேங்க. இதை ஏற்றி இறக்கிட்டோன்னா நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனிக்கு வந்து ஏற்கனவே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டேன். திருப்பி போயிட்டு அவரை, ஏன்னா ரிஹர்சல் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அவரை வந்து போயிட்டு இப்போது நாங்கள் வந்து
போய் பிக் பண்ணிவிட்டு அவனுக்கு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா ஈவினிங் வந்து ஷோ ஆரம்பிக்க போது. ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து அவரை கொண்டு போய் விட்டுறணும் அங்கே. அதே மாதிரி உங்களுடைய இப்போ வெக்கேஷன் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியவனுக்கு வந்துட்டு ஜூன் 13th தான் லாஸ்ட் டே. அனிஷ்க்கு பார்த்திங்கன்னா ஜூன் 26th தான் லாஸ்ட் டே. ஸோ இப்போ நம்ம மற்ற ஸ்டேட்டெல்லாம் கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக இப்போ நியூ ஜெர்சிலாம் வந்து சீக்கிரமாக வந்துட்டு இது வந்துடுது, லீவ் ஆரம்பிச்சிருது. இங்கேயே வந்து நிறைய பேருக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக்லேருந்தே ஆரம்பிச்சிருது. ஆனால் பப்ளிக் ஸ்கூலுக்கு இங்கே என்சியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் சிஸ்டம்னா ட்ராக் 1 ட்ராக் 2 அந்த மாதிரி ஒரு ட்ராக்குக்கும் ஒரு லீவ் ஆரம்பிக்குது. அனி வந்துட்டு ட்ராக் 4ல் தான் இருக்கார். ஸோ அதனால அவருக்கு வந்துட்டு ஜூன் 26th தான் லாஸ்ட்டு ஒர்க்கிங் டே. அதுக்கப்புறம் ஜூலை ஃபுல்லாக ஹாலிடே 1 month. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். அன்றைக்கி கிறிஷுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கூல் இருக்கும், ஐ மீன் லேட்டாக ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க. சரி, நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு நம்ம அனி ஸ்கூலுக்கு இப்போ கிளம்பலாம் வாங்க. உள்ளே விட்டாச்சு. நான் வந்து கையில் ஜூஸ் பாட்டிலும் கொஞ்சம் ஸ்நாக்கும் கொஞ்சம் ஜாக்கெட்டும் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். கிறிஷ் வரல, ஏன்னா அவன் அதில் வந்து தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் பார்த்தீங்களா ஷோக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் வந்திருந்தேன். சதீஷ் வரல, ஏன்னா அவருக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நான் மட்டும்தான் வந்திருந்தேன். ஹோப்ஃபுல்லி வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் இருக்குது. ஒருத்தருக்கு வந்துட்டு $8 தான், ரொம்பலாம் இல்லை. ஸோ எங்களுக்கே ஆசையாக இருந்தது, பரவாயில்ல $8 அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஷ் வந்துட்டு நோ ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். ஸோ அதனால் நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஏன்னா அனியுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்றதுனால. அம்மாக்கும் அப்பாவுக்கும் வந்து கால் பண்ணேன். ஏன்னா சதீஷ் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னனால ஆஃபீஸ் ஒர்க் இருக்கனால அவருக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஏதோ இது போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார், சப்போர்ட் ஏதோ சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால் ஆப்ஷன்ஸ் இல்லை, அவர் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அம்மாக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ணிவிட்டு, அம்மா பாருமா இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வீடியோ கால் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு குழந்தைய பார்க்கலாம் அப்படின்றதுனால. ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி இருக்க போதுன்னு எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. என்ன இருந்தாலும் அனியுடைய என்ன சொல்கிறது, இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் தனியாக ப்ரைவேட்டாக பண்ணியிருக்கான். ஸ்கூலில் இவ்வளோ நாள் அவன் சார்ட்டரில் இருந்து இப்போ தான் பப்ளிக்கில் மூவ் ஆனானா. ஸோ அதனால் இப்போ தான் வந்துட்டு அவனுக்கு அந்த கான்சர்ட் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன் ஸ்டேஜில் பண்ணுறான். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. Which is awesome. Then we had about 40 students apply for our 20 tech crew positions, which are the நானும் தலைவர் எப்படா வருவான் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன். வரவே இல்லை. ஏன்னா சைட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்துட்டு கிட்ஸை நிற்க வச்சுட்டாங்கல்ல, அதில் வந்து ரைட் சைடில் இருக்கிறதுல வந்துட்டு அணி நிற்க வச்சுட்டாங்க. கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், டார்க்காக இருந்தாலும் வந்து அந்த இடத்துல கிட்ஸ் நிற்கிறாங்க. அவங்களாம் வந்துட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அணி வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இந்த சைடில் 2 சைட்லேயும் இருக்கிறவங்க வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸு. ஸோ அவ்வளோதான், அட்லாஸ்ட் அணி வந்துட்டார். இருங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ அந்த ஆலிஸ் வந்துட்டு இதுக்குள்ளே அதாவது அந்த ரேபிட் ஹோல் இதுக்கெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர்ஸை மீட் பண்ணுவாங்க. ஸோ சீ கிரியேச்சர்ஸை மீட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்துட்டு இந்த கார்ட்ஸை இவங்களெல்லாம் மீட் பண்ணுவாங்க. ஸோ இதை பாருங்கள் அணி. ஸோ அந்த கார்ட்ஸ் தலையில் தொப்பி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ். இவங்க அணி கேரக்டர்ஸ்லாம் பண்ணிப்பா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ். ஸோ கொஞ்சம் சீக்வன்ஸ்க்கு தான் வருவாங்க. நானும் காத்திருந்து அப்படியே வந்து பேஷன்ஸே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வரல, ஒரு நடுவில் வந்துட்டு ஒரு பிரேக் விட்டாங்க, அதுக்கப்புறம் தான் வந்தாங்கங்க அணியே. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ஷோ முடிஞ்சிச்சு. என்ன சொல்லணும்னா எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் தான் அணி வந்தார். ஸோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து போய் திருப்பி வந்து அவனுடைய கேரக்டர் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் வந்து நிறைய கிட்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன செலவு பண்ணோம் இந்த மாதிரி, இப்போ நம்ம ஊர் ஸ்கூல் ஆனுவல் டேக்கெலாம் நம்ம வந்து நிறைய செலவு பண்ணுவோம்ல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லை, டொனேஷன்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க. இட்ஸ் அப் டு வந்து பேரண்ட்ஸ் ஆக்சுவலி நம்ம வந்து செலவு பண்ணுறதும் இல்லையோ அப்படின்றது. நாங்கள் வந்து அந்த டிஷர்ட்ஸ்க்கு ஹேட்ஸுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வாங்கி தரலாம், இல்லைனா வந்து கிஃப்ட் கார்டு மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி நிறைய பேர் கிஃப்ட் கார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி லைக் அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து மேக்ஸிமம் கிஃப்ட் கார்டு மாதிரி தான் கொடுத்தோம். ஸோ ஏன்னா எங்களுக்கு வந்து செப்பரேட்டாக டிஷர்ட்ஸ்னால் அவங்க எப்படி போட்டிருந்தாங்கன்னா கிட்ஸ் டிஷர்ட்ஸ், ஒயிட் டிஷர்ட்ஸ் அப்படின்னு தனித்தனியாக தான் போட்டிருந்தாங்க. ஒரு நம்மளுடைய பர்டிகுலர் சைல்டுடைய காஸ்டியூம்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ பொதுவாக நமக்கு கொடுத்துடணும். அவங்க வந்து லைக் எல்லாருக்கும் சேர்த்து தான் இது பண்ணாங்க. அப்புறம் பிளாக் ஹேட் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி எங்களால் வாலண்டியர்ஷிப் பண்ண முடியல, ஏன்னா 2 பேருமே பிஸியாக இருந்தோம், நானும் சரி சதீஷும் சரி. ஸோ அதனால் போயிட்டு வாலண்டியர்லாம் போயிட்டு அந்த இதெல்லாம் பண்ண முடியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு சும்மா கிஃப்ட் கார்டு மாதிரி கொடுத்து விட்டுட்டனால அவங்களே வந்துட்டு அந்த ப்ரைஸ் வச்சு வாங்கிக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க. இதோட முடிச்சுட்டு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. முடிஞ்சோடனே நம்ம அணியை இப்போ மீட் பண்ணலாம். This is important. If anybody wants to get out of carpool on Monday, this is important. We're going to put the chairs up correctly. We get them separated. They stop guard. So there is tan chairs and there's also black chairs towards the back. The black chairs, I was just told there's something. Ani. நீ வரவே இல்லை, பின்னாடி இருந்தா, அதனால அது மட்டும் வரல. நீ வரல, நான் ரெக்கார்ட் பண்ண, நீ வரல. நல்லா இருக்கா நீ உங்க காஸ்டியூம்? நடுவில் இல்லை, சாரி. ஸோ அவ்வளோதான், அணியை வந்து அங்கே நிற்க வச்சுட்டு ஒரு பிக்சர் மாதிரி எடுத்துட்டேன். ஸோ இவருடைய காஸ்டியூம் வந்து கிட்ட பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஹேட்டு, அதில் வந்துட்டு ஒரு கார்ட்ஸ் வச்சுட்டாங்க, சீட்டு கட்டு வச்சுட்டு டிஷர்ட்டில் இது போட்டு விட்டுட்டாங்க. அந்த பக்கம் போயிரு சொல்ல. நிம்மா ஏன் நிம்மா அப்படா பிளே முடிஞ்சிச்சு சொன்ன? சொல்லு. சொல்லல, ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சா? கிளாसेस ஸ்கிப் பண்ணேன். ஹாப்பி கிளாसेस ஸ்கிப் பண்ணோம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓ, கிளாसेस ஸ்கிப் பண்ணோம்ன்றதுனால ஸ்ட்ரெஸ்டா இருந்துச்சா நிமா? இல்ல, ஜாலி இருந்துச்சு. அப்ப ஏன் ஸ்ட்ரெஸ்டா இருந்தது உனக்கு? அப்படி பிராக்டீஸ் பண்ணல. ஓ, பிராக்டீஸ் பண்றதா? அப்பா, வாழ்க்கையில உனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா. அதுல பாவம்டா நிமா, நீ பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை தான் நிமா. ஏன் சும்மா நீ சீனியர் நான் நீ டியூட்டி. ஐயோ சாரிடா. ஆனா நீ கிளாஸ் ஸ்கிப் பண்றது உனக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அது மட்டும் சொல்லு.
பிடிச்சிருக்கா? ஏய் ஆமா, ஸ்பெஷல்ஸ்ல தானே நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க. யா. அப்புறம் ஏன் கிளாஸ் ஸ்கிப் பண்ணோம்? ஸ்பெஷல் ஸ்கிப் பண்ணது. ஓ ஸ்பெஷல்ஸ் ஸ்கிப் பண்றது உனக்கு ஹாப்பியாடா? ஏன்டா 24 வந்து? ஓ டாக்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $9.99 Yeah, can I still hum? So, Krishanish achievements காக எனக்கு வந்துட்டு இது என்னது வேலை இல்லை. ஸோ எல்லாம் வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா மத்தியானம் பண்ண லஞ்சு அவ்வளோ இருந்ததுங்க. அனி வந்துட்டு என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஊர் கல்ச்சர் படி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட், எவ்வளோ சின்ன ரோலாக இருந்தாலுமே, ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து இதே மாதிரி ஒரு சின்ன ரோல் தான், அவங்களாம் அப்படியே ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணாங்க. அதனால் அனி வந்து ஒரே இது கேட்டுட்டு இருந்தோம், பீட்சா கூட நம்ம வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நாங்கள் சரி ஓகே பீட்சா வாங்கிக்கலாம், இன்றைக்கி மத்தியானம் பண்ணது வேணால் நாளைக்கு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் வீணாகாமல் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டோம். நாளைக்கு சாட்டர்டே தான், ஸோ நோ குக்கிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அது டொமேட்டோஸ் போட்டது அது பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. இது பாருங்க நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல? யூலாம் இல்ல, ரொம்ப அழகு, நல்லா இருக்கு.